ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Kbartsandcreations. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம எப்பவுமே ஃப்ரெஞ்ச் நாட் போடுறதுக்கு நீடில் கொஞ்சம் பெரிய ஹோல்ஸ் இருக்கிற மாதிரியான நீடில் எடுப்போம். நம்ம அந்த மாதிரி எடுக்கும்போது இப்போது நான் இந்த மெட்டீரியல் காட்டுறேன். இந்த சீக்வன்ஸில் ஸ்மால் ஹோல்ஸ் தான் இருக்குது. நான் இப்போ இதில் ஃப்ரெஞ்ச் நாட் போடுறதுக்கு அந்த நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற நீடில் யூஸ் பண்ண முடியலை. அதுக்காக நான் ஸ்மால் சைஸில் இருக்கிற நீடில் எடுத்திருக்கேன். நார்மலாக யூஸ் பண்ணுற ஸ்விங் நீடில் தான் இது. இப்போ நான் இதில் 6 ஸ்ட்ராண்ட்ஸ் த்ரெட் யூஸ் பண்ண போகிறேன். அதில் நார்மலாக நம்ம த்ரெட்டை எப்பவும் போல் போடுற மாதிரி போட முடியாது. அதனால நான் செலோ டேப் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி செலோ டேப்பை கொஞ்சமாக எடுத்துகிட்டு அதில் நம்ம யூஸ் பண்ணுற த்ரெட்டை வச்சு ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிவிட்டு செலோ டேப்பை ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஒரு சிசர் வச்சு அந்த எட்ஜஸை ஷார்ப்பாக கட் பண்ணி விடணும். இப்போது இந்த மாதிரி ஒரு சிசர் வச்சு ஷார்ப்பாக கட் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் நாட்லாம் பண்ணுறதுக்கு இந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது இந்த சிசர் வச்சு கட் பண்ணிவிட்டு அந்த நீடிலில் நம்ம எப்பவும் போல் த்ரெட்டு கோக்குற மாதிரி இன்சர்ட் பண்ணால் ரொம்ப ஈஸியாகவே த்ரெட் நம்ம அதில் போட முடியும். இப்போ நான் நீடிலில் போட்டு காட்டுறேன் பாருங்கள் எப்படி சொல்லிவிட்டு. இந்த மாதிரி ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது இந்த நீடிலில் போட்டுக்கலாம். நம்ம எவ்வளோ சைஸ் ஸ்மாலாக இருக்கிற ஹோல்ஸ்லையும் நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது நிறைய த்ரெட்ஸை ஈஸியாக உள்ளே இன்சர்ட் பண்ண முடியும். பாருங்கள், ரொம்ப ஃப்ரீயாகவே போயிடுச்சு. இந்த டிப்பு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.